அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஷுஃபை ரஹிமஹமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனாவுக்கு சென்றேன். அப்போது ஒரு மனிதரை சுற்றி மக்கள் திரண்டிருந்தார்கள். இவர் யார் என்று கேட்டேன். அவர்கள், இவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று பதில் சொன்னார்கள். நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே அமர்ந்தேன். அமர்ந்தவுடன் அவரிடத்தில் சொன்னேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டு நன்றாக மனப்பாடம் வைத்திருந்த ஒரு ஹதீஸை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், நான் உனக்கு சொல்லுகிறேன். இதை கூறிய போது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மயக்கம் அடைந்து விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்தார்கள். கண் விழித்தவுடன், இந்த வீட்டிலேயே என்னையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தவிர வேறு யாரும் இல்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறிய ஹதீஸை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர்கள் மறுபடியும் மயங்கி விழுந்தார்கள். பிறகு சிறிது நேரம் கண் விழித்து சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் மக்களிடையே தீர்ப்பு வழங்குவான். ஒவ்வொரு சமுதாயமும் மண்டியிட்டு நிற்கும். அப்போது முதலில் அழைக்கப்படுபவர்கள் மூவர்: குர்ஆனை ஓதி அறிந்த ஒருவர், இரண்டாவது அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து கொல்லப்பட்டவர், மூன்றாவது செல்வந்தர். அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதியவரிடத்துல கேட்பான், நான் என் தூதருக்கு இறக்கியதை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர், ஆம் என் இறைவனே என்பார். அல்லாஹ் அதை வைத்து என்ன செய்தாய் என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதர், இரவும் பகலும் அதை ஓதினேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய். மலக்குகளும் சொல்லுவார்கள், நீ பொய் சொல்லுகிறாய் என்று. மக்கள் எல்லோரும் உன்னை காரி அழகான முறையில் குர்ஆனை ஓதுபவர் என்று புகழ வேண்டும் என்பதற்காகவே நீ இதை செய்தாய். அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுவான். பின்பு ஒரு செல்வந்தரை அல்லாஹு தஆலா அழைப்பான். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு பரந்த செல்வத்தை கொடுக்கவில்லையா? அவர் ஆம் என்பார். அதற்கு அல்லாஹ், அதை வைத்து என்ன செய்தாய் என்று கேட்பான். நான் உறவினர்களுக்கு உதவினேன், தர்மம் செய்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்லுகிறாய். மக்கள் இவர் மிகப்பெரிய வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தாய். அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது. பின்னர் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர் அழைக்கப்படுவார். அல்லாஹ் கேட்பான், எதற்காக நீ கொல்லப்பட்டாய்? அதற்கு அவர் சொல்லுவார், உனது பாதையில் ஜிஹாது செய்தேன் என்று சொல்லுவார். நீ பொய் சொல்லுகிறாய். மக்கள் எல்லோரும் உன்னை வீரர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீ போரிட்டாய். அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது. பின்பு அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரினுடைய முழங்கால் தட்டிவிட்டு சொன்னார்கள், அபூ ஹுரைரா, மறுமை நாளில் நரக நெருப்பு முதலில் மூட்டப்படுவது இந்த 3 பேரை கொண்டேதான் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்ய வேண்டுமே தவிர பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி நாம் செய்துவிடக்கூடாது. இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டு நிரப்பமா நன்மைகளை தருவான். அப்படிப்பட்ட நல்ல அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.